அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். கிறிஸ்துவுக்குள்ளவர்களே, இன்னைக்கு கூட நம்ம நிறைய பிற இனத்தில் கூட பார்க்குறோம். நிறைய பேர் கோயிலுக்கு வந்து ஆட்டுக்குட்டியை வேண்டி விடுவாங்க. ஆட்டுக்குட்டி வெட்டி சாப்பாடுலாம் போடுவாங்க. இன்றைக்கும் பார்க்குறோம். நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி நிறைய பலியிடுறது, கோயிலுக்காக ஆடுகளை வேண்டி விடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். நிறைய ஊர்லெலாம் இன்னும் நம்ம அதுக்கெலாம் போய் சில விஷயத்தில் நம்ம கலந்து கூட இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் யாத்ராகமம் 12வது அதிகாரம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது லாஸ்ட்டாக அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி, பெண் இல்லை, ஆண் ஆட்டுக்குட்டி, எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ஒவ்வொரு வீட்லேயும் புசிச்சிட்டு அதனுடைய ரத்தத்தை அந்த வாசலில் வந்து இடது பக்கம் வலது பக்கமாக தேய்க்கணும். அப்போ அதை அப்ளை பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சங்கார தூதன் ஒருத்தர் வருவார், அந்த எகிப்தியர் தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு. அவர் எந்தெந்த வீட்டில் ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு போக மாட்டார். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை அதில் தெளித்து அந்த ஆட்டுக்குட்டியை நீ விடுறதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும், அது முதல் மாதம் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அது நீங்கள் எக்ஸோடஸ் 12ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அவங்க அந்த அதான் முதல் பஸ்கா பண்டிகை இல்லையா? அதான் பஸ்கா பண்டிகை அப்போ தான் ஆரம்பமாகுது. அப்போ அவங்க அதே மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி பண்ணும்போது அடுத்த நாள் வந்து எகிப்தியருக்கு எந்த துன்பமும் நேரிடலை. ஆண்டவர் சொல்கிறாருல்ல, எகிப்தியருக்கு வர துன்பம் எதுவுமே உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருல்ல. அதுதாங்க அது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யோவான் ஐயா சொல்கிறார். அந்த திருமுழுக்கு யோவான் ஸ்நானகர் சொல்வார். யோவான் 1வது அதிகாரம் 29 வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தை பாவத்தை போக்க வந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து சொல்லுவார். பாருங்கள், ஆட்டுக்குட்டின்றதே வந்து பாவ நிவாரணத்துக்கு ஒரு பலியிடுற ஒரு பொருள் இல்லையா? இப்போ அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு வருது? உலகத்தின் பாவத்தை போக்க வந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு திருமுழுக்கு யோவான் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிங்கன்னா கூட ஆண்டவர் நம்மளுக்காக ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுக்காக பலியிடப்பட்டார் அப்படின்ட்டு பவுலையா சொல்லியிருப்பார். இப்போ பாருங்கள், இந்த ஒரு இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிற இனத்தில் பிற சமயத்துலலாம் பாருங்கள், வீட்டில் குங்குமம் வைப்பாங்க, வாசக்காலில் அங்கே இங்கே குங்குமம் வாசலில் நடுவில் வைப்பாங்க, சைடில் வைப்பாங்க. இப்போ அங்கெல்லாம் குங்குமம் வைக்கிறாங்கன்னா எதுக்குன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் நம்ம எப்படி எக்ஸோடஸில் வந்து அந்த ஆடு வெட்டி அந்த குங்குமத்தை நிலைக்கால்களில் பூச சொன்னார் ஆண்டவர். அதை கம்பேர் பண்ணி தான் வந்து இப்போ வந்து இந்து சகோதரர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலலாம் அந்த குங்குமம் வச்சுருப்பாங்க. எல்லாம் நம்ம தேவனிலிருந்து வந்தது தானேங்க. அதே மாதிரி அவங்க நெத்தியிலையும் குங்குமம் வைப்பாங்க. அந்த குங்குமம் எதுக்குன்னா அதாவது வெற்றியின் சின்னம்ன்ற மாதிரி அது சொல்லுவாங்க. ஒரு சாது செல்லப்பையா மெசேஜ் கூட கேட்கும்போது அவர் கூட சொன்னார், அது வெற்றியின் சின்னம்ட்டு தன்னுடைய இமையில் கண்ணுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் வைக்க சொன்னார் அப்படின்னு. அதை கூட நான் கேட்டிருக்கிறேன். அப்போது நீங்கள் அது ஒரு பாவ பலிக்காக தான் வந்து ஆட்டுக்குட்டி வந்து பலியிடப்படுது இல்லையா? இப்போ அன்னைக்கு பாவத்துக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பாவ பலிக்காக
அவங்களுக்கு அந்த 613 கட்டளைகள் கொடுத்தாங்க. அந்த கட்டளைகளில் அதில் ஒரு கட்டளை அது இருந்துச்சு. பாவ பலிக்காக அந்த ஆட்டுக்குட்டி அவங்க பலியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து உலகத்தின் பாவத்தை போக்குற ஆட்டுக்குட்டியாக வந்து நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்கு வந்து நம்மளோட பாவத்தை போக்கிட்டார். அவரை சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம பாவங்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி வந்து அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஒரு பலியாக இருந்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஏசப்பா வந்து நம்மளுக்காக பலியிட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார். இப்போது இன்னும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுக்கு பலி ஆயிட்டார். ஆனால் நம்ம இன்னும் பாவத்திலேருந்து வெளியே வரலிங்களே. நம்ம இன்னும் அவரை அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அவர் வந்து செம்மறி ஆடு மாதிரி இப்போ நீங்கள் அடிக்க வாங்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து ஒரு மனம் திரும்புதல் வேணும். நம்மளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை தோல் எப்படி அடிப்பாங்க பார்த்தீங்களா? தோலை உரித்து அடித்து அதை சுட்டு அதே மாதிரி ஆண்டவர் தலையில் முள்மூடி சுற்றி எவ்வளோ கொடுமை பண்ணி அவரை எவ்வளோ ஒரு இது பண்ணாங்க பார்த்தீங்களா? யாருக்காக? நம்மளுக்காக. அப்போது நம்மளுக்காக ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் மரித்தார். வெளிப்பட்டின விசேஷத்தில் கூட ஆட்டுக்குட்டியானவர் ஜெயங்கொண்டார்னு வரும். அது 28 முறை ஆட்டுக்குட்டியானவர்னு வரும். ஜெயங்கொண்டவர் தான் அந்த சுருளையோட பிரித்து படித்து காட்டினாரு யோவான் ஐயா அவர்களுக்கு அப்படின்னு வரும். அப்போது நம்ம வந்து இன்னும் மனம் திரும்புதல்லாம் எப்படிங்க? நம்ம தேவன் தான் ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டி தான் தேவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் நம்ம மனம் திரும்பலாம் எப்படி? நம்மளுக்காக அடிக்கப்பட்ட தேவன் அல்லவா? நம்மளுக்காக நம்ம பாவங்களுக்காக சுமந்த தேவன் அல்லவா? நம்மளுக்காக பாவம் மீட்பு கொடுத்தவர். இன்றைக்கி நம்ம செஞ்ச பாவத்தினால்தாங்க அவர் வந்து சிலுவையில் அடைஞ்சு ரத்தம். இப்போ இன்னும் நம்ம வந்து அவர்கிட்ட போகாமல் நெருங்காமல் இன்னும் நம்ம தூரமாகவே இருக்கக்கூடாதுங்க. நம்ம இன்னும் கிட்ட போகணும். நம்ம அந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். அவர் நம்ம சிலுவையில் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. நம்ம அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அவருக்கு திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு நம்ம எப்படி வாஞ்சியாக இருக்க போகிறோம்? அதை நான் யோசிங்க. நம்ம சுத்தமாக இருந்தாலே போதும். நம்ம பாவம் இல்லாமல் இருந்தாலே போதும். நம்ம அவருக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும். நம்ம அவருக்கு பயந்து வாழணும். நம்ம பாவங்களுக்காக ஒருத்தர் சின்ன அடிப்பட்டாலே ஐயோ அம்மான்னு கத்துறோம். நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளும் அந்த ஏதோ கடைசி காலம் வந்துருச்சு. நம்மளும் அந்த உலகத்தில் ஏதோ கடைசி காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கிறோம். அதனால் தயவுசெய்து பாவத்திலேருந்து வெளியே வாங்க. மறுபடியும் அவரை அடிக்க வேணாம். அவர் ஒரு வாட்டி தான் ஆட்டுக்குட்டியாக வந்தார். ரெண்டாவது அவர் ஜட்ஜாக வருவார், தீர்ப்பு சொல்கிறவராக வருவார். அதனால் நம்ம பாவத்திலேருந்து தயவுசெய்து வெளியே வந்துடலாம். பாவம் செய்ய வேண்டாம். நம்மளை அவர் சுகமாக்கிட்டார், பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, சத்ருக்குட்டத்துலேருந்து நம்மளை விடுதலை கொடுத்துட்டாரு. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த பாவ வாழ்க்கையை விட்டுடுங்க. நீங்கள் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தையெல்லாம் விட்டுடுங்க. பாவத்தை விட்டுட்டு அவருக்கு பயந்து வாழுங்க, கீழ்ப்படிந்து வாழுங்க, அவர் கட்டளைகள் கீழ்ப்படிந்து வாழுங்க, வேதத்தை வாசிங்க. இந்த நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக.